குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டிபேட்ல வந்து என்ன டாபிக் அப்படின்னா ஜிஸ்டாட் ரூலை பத்தி பேச போறோம். அதுல ஒரு சில டவுட்ஸ் இருக்கு. நம்ம நாகராஜ் சார் ஆடிட்டர், சீனியர் ஆடிட்டர், அவருக்கு ஒரு டவுட் இருக்குன்னு கேட்டாரு. அதை பத்தி நம்ம ஒரு கிளாரிபிகேஷன் இன்னைக்கு கிருஷ்ணமூர்த்தி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. சார் நாகராஜ் சார், நீங்க உங்களோட கொஸ்டினை கேட்கலாம். ஜிஸ்டாட் ரூல்ல உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, நீங்க என்ன டவுட் சார்? டைரக்டா அட்ஜுடிகேட்டிங் போட்ட அத்தாரிட்டி போட்ட ஆர்டர்ல அப்பீல் ஏடிசிட்ட போகாம ட்ரைபுனல் போலாமா? அதான் என்னோட டவுட். ஓ, அட்ஜுடிகேஷன் தான் ஏவோ அசசிங் ஆபீசர் போட்ட சர்க்கிள் அசசிங் ஆபீசர் போட்ட ஆர்டரை ஃபர்ஸ்ட் அப்பீல் போகாம டைரக்டா செகண்ட் அப்பீல் போலாமான்னு கேக்குறீங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்ல, ஃபர்ஸ்ட் அப்பீல் போய் தான் போனோம். ஏன் உங்களுக்கு இந்த டவுட் வந்தது? ஜிஸ்டாட் ரூல்ஸ் 21(1)ல அது மாதிரி நான் படிச்ச ஞாபகம் இருக்குங்க. 21(1) ஜிஸ்டாட் ரூல் ப்ரொசீஜர்ல ஜிஸ்டாட் ரூல்ல 21 சப்செக்ஷன் 1ல வருது இல்லையா? நம்ம அத்தாரிட்டி கிட்ட கேட்டலாமா, கிருஷ்ணமூர்த்தி சார் கிட்ட? ஓகே சார், அந்த டவுட் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரைபுனலுக்கு டைரக்டா அட்ஜுடிகேட்டிங் போட்ட ஆர்டர் மேல டைரக்டா ட்ரைபுனலுக்கு போறதுக்கு ஆக்ட்ல எங்கேயுமே பர்மிஷன் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, செக்ஷன் 112(1) if any order passed by the adjudicating authority or revisional authority, you have to file under 107ல போய் ஃபர்ஸ்ட் அப்பீலேட் அத்தாரிட்டிக்கு ஃபைல் பண்ணணும். ஆர் 108 வந்து ஃபைல் பண்ணிட்டு 107 ஆர் 108க்கு தான் போனமே வழியா டைரக்டா ட்ரைபுனலுக்கு போக முடியாது. எனி ஆர்டர் பாஸ் பை த அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி நம்பர் 1 ஆர் எனி ஆர்டர் ரிவைஸ் பை த ரிவிஷனல் அத்தாரிட்டி. அங்க ரெண்டுத்துக்கு 107 108 112(1) இஸ் வெரி கிளியர். ஃபர்ஸ்ட் நீ வந்து அப்பீலேட் அத்தாரிட்டிக்கு தான் நீ அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி ஆர்டர் பாஸ் பண்ணது மேல within 3 months or 3 months time, please 1 month கண்டனேஷனோட நீங்க அங்க போகணும் அப்படின்றது கிளியரா கொடுத்துட்டான். அப்படி கொடுக்கும்போது அது வந்து ஆக்ட். அந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு சம்பந்தப்பட்ட ரூல்ஸ் வந்து ஆக்ட் எப்பவுமே வந்து பேரண்ட், ரூல்ஸ் வந்து சன். ஆக்ட் வந்து சொல்லும் போது எனி ரூல் அகைன்ஸ்ட் த ஆக்ட் இட் இஸ் அல்ட்ராவைஸ். ஏன்னா ஆக்ட ஒத்துதான் ரூல் இருக்கணுமே ஒழிய ரூல் கேனாட் பைபாஸ் த ஆக்ட். அப்படி இருக்கிற நேரத்தில் ரூல் 21(1) ஜிஸ்டாட் ப்ரொசீஜர் ரூல்ஸ்ல என்ன சொல்லிருக்கா அப்படின்னா, எனி ஆர்டர் பாஸ் பை த அட்ஜுடிகேட் அதர் கேன் டைரக்ட்லி ஃபைல் அன் அப்பீல் பிஃபோர் த ட்ரைபுனல் அப்படின்ற மாதிரி அவன் போட்டுட்டான். அது இன் மை ஒப்பீனியன் அது ரொம்ப தப்பு. அதுக்கு டிபார்ட்மெண்ட் ஹேஸ் டு ஜிஸ்டாட் அந்த ப்ரொசீஜர் கவர்மெண்ட் ஹேஸ் டு கிவ் எ அமெண்ட்மெண்ட் டு தட். அது கரெக்ட் தான். ரூல் 21(1)ல சார் சொன்ன மாதிரி அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அது போட்டிருக்கிறதே தப்பு. யூ கேனாட் டைரக்ட்லி கோ டு த ஸ்டாட் வித்தவுட் பைபாசிங் தி ஃபர்ஸ்ட் அப்பீலேட் அத்தாரிட்டி. யூ கேனாட் கோ டு த ட்ரைபுனலுக்கு போறதுக்கு பவர் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. இது வந்து ஒரு கேஸ்ல எதுவாக இருந்தாலும் ஹையரார்கி பிரகாரம் தான் அது வந்து ஆகணும். ஃபர்ஸ்ட் அப்பீல் ஆன உடனே ஃபர்ஸ்ட் ஆர்டர் பாஸ் பை த அசசிங் ஆஃபீஸர் should go to first appellate authority, then tribunal, then high court and then supreme court. இதுதான் ஆர்டர் ஆஃப் ஹையரார்கில போய் அப்பீல் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த இடத்துல ரூல் 21(1) என்ன சொல்லிட்டான், ஆர்டர் பாஸ் பை த அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி will be directly file an appeal before the tribunal மாதிரி இருக்கு. அது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு. அதுக்கு ஒரு இமிடியேட்டா கவர்மெண்ட் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்து அது கரெக்ட் பண்ணணும். அது இமிடியேட்டா பண்றது பெஸ்ட். அப்போ அந்த ஆர்டர் 21(1) மிஸ்லீடிங் இல்ல, இட் இஸ் ராங், இட் இஸ் அல்ட்ராவைஸ், இட் இஸ் ராங். ஏன்னா இது வந்து ரூல். நான் ஆக்ட் வந்து என்ன சொல்லுது, 112(1) இஸ் வெரி கிளியர். நீ ஃபர்ஸ்ட் அப்பீலேட் அத்தாரிட்டிக்கு தான் வரணும் அப்படின்றது கிளியரா சொல்லிட்டான் ஆர்டர் பாஸ் பை த. அப்படி இருக்கும்போது நீ டைரக்டா ட்ரைபுனல் இருக்கும்போது அப்ப ரூல் வந்து ஆக்ட் வந்து பைபாஸ் பண்ண முடியுமா? ஜிஸ்டாட் வந்து ரூல்ஸ், அதோட சிஜிஎஸ்டி ஆக்ட் வந்து பேரண்ட் ஆக்ட். அது ஸோ அதை பைபாஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ரூல்ஸுக்கு பவரே கிடையாது. அந்த சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஜிஸ்டாட் ரூல் 25ல வந்து கொடுத்தது வந்து தப்பு தான் இன் மை ஒப்பீனியன். அது கரெக்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்து சூட்டபிள் அமெண்ட்மெண்ட் கொடுத்தா அது சரியா போகும். தேங்க்யூ சார். இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னன்னா, நான் வந்து இப்போ இந்த ஜிஸ்டாட் ப்ரொசீஜரல் ரூல் வந்து 21 சப்செக்ஷன் 1 பேஸ் பண்ணி டைரக்டா என்னோட ஏஓ போட்ட ஆர்டர், அட்ஜுடிகேஷன் அத்தாரிட்டி ஏவோ போட்ட ஆர்டரை ஒரிஜினல் ஆர்டர் பேஸ் பண்ணி டைரக்டா ஜிஸ்டாட் போனா என்ன நடக்கும்?
கோர்ட் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா எனக்கு ரூல்ல இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி ஃபைல் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண உடனே மோஸ்ட்லி என்ன பொறுத்த வரைக்கும் have you first made an attempt to file an appeal before the first appellate authority within the due date? Why you have not come? அந்த கேள்வி ரிஜிஸ்ட்ரார் கேட்பான். அப்பீலேட் அத்தாரிட்டிக்கு அப்பீல் பெட்டிஷனுக்கு கொடுத்த உடனே ஒரு ஹார்ட் காப்பி கொண்டு போய் அங்கே கொடுக்கணும். ஆன்லைன்ல சப்மிட் பண்றதுன்றது ஒரு ப்ராப்ளம், ரெஜிஸ்ட்ரார் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அவன் கேட்பான் ஒய் யூ ஆர் கம்மிங் டைரக்ட்லி அப்படின்னா வாங்கிப்பான், ரிஜெக்ட் பண்ண முடியாது. வாங்கி ரிஜெக்ட் பண்ணி பிகாஸ் கேஸ் நடக்கிற அன்னைக்கு யூ ஹவ் டைரக்ட்லி அப்ரோச் அஸ் வித்வுட் ஹியரிங் த கேஸ் பிஃபோர் த ஃபர்ஸ்ட் ஹென்ஸ் யுவர் அப்பீல் பெட்டிஷன் இஸ் ரிஜெக்டட்னு சொல்லிட்டு திருப்பி அங்கே கீழ் கோர்ட்டுக்கு போய் ஹியரிங் நடத்திட்டு அங்கே அதுக்கப்புறம் மேல் கோர்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறதுக்கு ஜி ஸ்டாட்டுக்கு பவர். சூப்பர் சூப்பர். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம நாகராஜ் சார் கேட்ட அந்த கொஸ்டின்ஸ் ஜி ஸ்டாட் ரூல் ப்ரொசீஜர்ல 21 சப்செக்ஷன் 1ல வந்த அந்த சின்ன ஒரு எரர், இதை பேஸ் பண்ணி டைரக்டா நம்ம வந்து ஏஓ போட்ட ஆர்டர் போக முடியுமானா போக முடியாது. நம்ம வந்து பிராக்டிக்கலா வந்து நம்ம ஃபைல் பண்ணும்போது ஜி ஸ்டாட்ல போய் ஃபைல் பண்ணும்போதே 107ல வர ஆர்டர் மட்டும் தான் அதை அக்செப்ட் பண்ணுது. ஸோ அப்போ அதையும் நம்ம பார்க்கணும், ப்ராக்டிக்கல் இஷ்யூ என்னன்னு பார்க்கணும். அப்போ நம்ம ஜி ஸ்டாட்ல உள்ள போயிட்டு ஃபைல் பண்ணும்போது 107 ஆர்டரான்னு கேட்குது. ஸோ அப்போ 107 அட்ஜுடிகேஷன் அத்தாரிட்டி 107ல போட மாட்டாரு, அது வந்து அப்பீல் ஆர்டரா தான் இருக்கும். ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இதை வந்து இன்னைக்கு இதோட கன்க்ளூட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.